குடியிருக்கும் மகனே மகளே நீ உன் தாய் மறினான் உன்னோடுள்ளே கண் கலங்காதே நீ. அந்த தாய் மறி நம்மை பார்த்து சொல்ற வார்த்தை, இது உன் கால்கள் தவறி போகிற சமயத்தில், பாவத்திற்கு நீ விடுகின்ற பொழுது, உன் பாதங்கள் தவறி போகிற சமயத்தில் கவலைப்படாதே, இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன், என் மகன் இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கின்றான் என்று சொல்லிக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவை இதோ நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற தாயானவள். உன் காலடி சறுக்கும் போதெல்லாம் தாய்மடி உன்னை தாங்கி நிற்கும். உன் மனதில் கவலை எழும்போது என் ஆறுதல் உன்னை மகிழ்விக்கும். உன் காலடி சறுக்கும் போதெல்லாம் தாய்மடி உன்னை தாங்கி நிற்கும். உன் மனதில் கவலை எழும்போது என் ஆறுதல் உன்னை மகிழ்விக்கும். என் மகனேசு துணையிருப்பார், நம் ஆண்டவர் இயேசு துணையுள்ளார். நம் ஆண்டவர் இயேசு துணையுள்ளார். நம் ஆண்டவர் இயேசு என் நெஞ்சினில் கூடியிருக்கும் மகனே மகளே நீ உன் தாய் மறினான் உன்னோடுள்ளேன் கண் கலங்காதே நீ. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் பல திண்மைகள், பல தீய சக்திகள், பல செய்வினைகள், பல மந்திர செயல்பாடுகள், இதோ பல மந்திரோதரர் கூடோதரங்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். நான் எங்கு போவேன், யாரை தேடி போவேன்? இத குடி பழக்கங்கள், சிகரெட் பழக்கங்கள், தடைகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் பல திருமண தடைகள் வந்து கொண்டே இருக்கிற நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள். அப்ப இதெல்லாம் காப்பாற்ற விடுதலை பெற வேண்டியதற்காக பல காரியங்கள், தீய காரியங்கள் ஈடுபடுகிறேன். ஆண்டவருக்கு அருவருப்பான எதெல்லாம் காரியமோ அதெல்லாம் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அம்மா மாரியாள் சொல்ற வார்த்தை, இட மக்களே, நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள், மன்றாடுங்கள், நரக நெருப்பத்துக்கு நீங்க போகாமல் இருக்க வேண்டும். இதோ இது மன்னிப்பு கேள், செய்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேள், நான் இருக்கின்றேன், உங்களை இந்த நிலையில் இருந்து உங்களை நான் காப்பாற்றுவேன், வா என்று சொல்லிக்கொண்டு இதோ நம்மை பாவ நிலையில் இருந்து நம்மை அழைத்து இயேசுவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற நம் தாய். மந்திர தந்திர நடுவினிலே இருள் சூழ்ந்த வீட்டினிலே குடும்பம் துயரத்தில் மூழ்கையிலே கதி கலங்கி நீ போகாதே. மந்திர தந்திர நடுவினிலே இருள் சூழ்ந்த வீட்டினிலே குடும்பம் துயரத்தில் மூழ்கையிலே கதி கலங்கி நீ போகாதே. என் மகனேசு
ஆண்டவர் இயேசு துணையுள்ளார். நம் ஆண்டவர் இயேசு துணையுள்ளார். என் நெஞ்சினில் குடியிருக்கும் மகனே மகளே நீ உன் தாய் மறினான் உன்னோடுள்ளே கண் கலங்காதே. அந்த தாய் சொல்ற வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகள் பிரச்சனை உண்டு, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பிரச்சனை, சகோதரன் சகோதரனுடைய பிரச்சனை, அவ்வாறு பிரச்சனை இருக்கின்ற சமயத்தில் அன்பு மகளே மகளே கவலைப்படாதீர்கள். நான் உங்கள் குடும்பத்தை விட்டு எங்கேயும் போகவில்லை, நீங்கள் என்னை மறந்தாலும் நான் உங்களை மறந்ததில்லை. கல்வாரியில் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை எனக்கு பிள்ளைகளாக தந்திருக்கின்றார். நான் உங்களுக்கு தாயாக இருக்கின்றேன். நீ என்னை தாயாக ஏற்றுக்கொள்கிறாயோ இல்லையோ அது இரண்டாவது விஷயம். ஆனால் நான் உன்னை என் மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். வா மக்களே, உங்கள் உறவுகள் மீண்டும் நான் சரிப்படுத்துவேன். உங்களை மீண்டும் நான் ஒன்றிணைப்பேன். நீங்கள் பிரிந்து வாழ வேண்டிய மக்கள் அல்ல, இணைந்து வாழ வேண்டிய மக்கள், தெய்வத்துடைய மக்கள். வா என்று சொல்லிக்கொண்டு நம்மை அழைக்கின்ற தாய். இணைந்தவர் பிரிந்து வாழ்க்கையிலே வந்தவர் விட்டு போகையிலே உங்களை நான் ஒன்றிணைப்பேன். என்றும் உங்களுக்காய் பரிந்துரைப்பேன். இணைந்தவர் பிரிந்து வாழ்க்கையிலே வந்தவர் விட்டு போகையிலே உங்களை நான் ஒன்றிணைப்பேன். என்றும் உங்களுக்காய் பரிந்துரைப்பேன். எம் மகன் இயேசு துணையிருப்பார். நம் ஆண்டவர் இயேசு துணையுள்ளார். நம் ஆண்டவர் இயேசு துணையுள்ளார். என் நெஞ்சினில் கூடியிருக்கும் மகனே மகளே நீ உன் தாய் மறினான் உன்னோடுள்ளே கண் கலங்காதே நீ. என் நெஞ்சினில் கூடியிருக்கும் மகனே மகளே நீ உன் தாய் மறினான் உன்னோடுள்ளே கண் கலங்காதே நீ. கண் கலங்காதே நீ. அந்த மரியாள் வழியாகவே நம் அனைவரும் முழந்தால் வைத்துக் கொள்வோம். முழங்கால் வழியிட்டு கொண்டு கண்களை திறந்து இயேசுவை உற்று நோக்கி வண்ணமாக, தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, தாய் வழியாக இதோ நாங்கள் உம்மிடத்தை ஓடி வந்திருக்கின்றோம், எங்களுக்கு மன்னிப்பை தாரும் என்று சொல்லிக்கொண்டு இவ்வாறாக சேர்ந்து உரத்த குரல் ஜெபிப்போம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென்.
ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்று அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். கரங்களை விரித்து உரத்த குரலில், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கரங்களை கூப்பி பிடித்து தாய் வழியாக, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வலது கரத்தை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு விசுவாசத்தை அறிக்கையிட்டுக் கொள்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த 5 ரகசியங்களும் விசேஷமாக மரியாளுடைய அந்த இந்த ஜெபத்தை மண்ணில் வைத்திருக்கொள்வோம். 5 வார்த்தைகள். ஓய இயேசுவே 1, 2வது எங்கள் பாவங்களை மன்னியும், 3வது நரகனிலிருந்து காப்பாற்றும், 4வது விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், 5வது இரக்கத்தை எல்லோரிலும் பொழிதருளும். இந்த முதல் கருத்து கொண்டு வரும் ஓய இயேசுவே. வேதனையோடு மரியாள் சொல்லுகிற வார்த்தைகள். நாமும் ஆண்டவரே, நான் உன்னை வேதனைப்படுத்திருக்கின்றேன், காயப்படுத்திருக்கின்றேன், உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் கலங்கப்படுத்தியிருக்கின்றேன், என்னை மன்னித்து விடு. உம்முடைய நாமம் மீட்பு தருகின்ற நாமம், உம்முடைய நாமம் சக்தி தருகிற நாமம், நோய்களிருந்தெல்லாம் குணமாக்குற நாமம். அந்த நாமத்தை பற்றி அறிவு இருந்த போதிலும் அதை அசிங்கப்படுத்தி இருக்கின்றேன். என்னுடைய பாவ பேச்சு செயல்பாட்டு வழியாக நான் மட்டும் இல்லாமல் என்னுடன் இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து இதை நாங்கள் கலங்கப்படுத்தியிருக்கின்றோம். உம்முடைய இரக்கத்தை என் மேல் பொழிந்தருளும். இதோ தாய் வழியாக உடத்தில் மன்னிப்பு கேட்டு ஓடி வருகிறேன். என்மேல் இரக்கம் கொள்ளும். மன்னிப்பு கேட்டு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக
உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். கண்களை மூடிய வண்ணமாக சேர்ந்து கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். இந்த இரண்டாவது ரகசியமானது விசேஷமாக நம்ம ஆடுவோம். எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. தாய் வழியாக என்னுடைய பாவம் மட்டுமல்ல, இதோ என் குடும்ப அங்கத்தினர்கள், என் கூட பழகிறவர்கள், ஓரோ மகனும் மகளும் அவருடைய ஓரோ குற்றங்களையும் பாவங்களையும் நீ தாமே மன்னித்தரலும். நாங்கள் செய்த ஓரோ தவறுகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து மன்னிப்புக்கிட்டு ஓடி வருகின்றோம். மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும் சொல்லிக்கொண்டு உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களை மனதில் கொண்டு வாருங்கள். பல தீய வாழ்க்கை வாழ்கின்றவர்கள், பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அந்த உணர்வே இல்லாமல் ஏனோ தானோடு கொண்டு இருக்கின்றவர்கள், அவர்களுடைய அத்தனை பேரையும் மனதில் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் அன்பியத்தில் இருக்கிறவர்கள், சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள், உங்கள் கூட பழகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு மற்றவர்கள் கெடுதல் செய்து கொண்டு வாழ்கிற ஒரு மகனும் மகளும் எல்லோரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தாய் வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லிக்கொண்டு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 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 இந்த மூன்றாவது ரகசியம், இந்த மூன்றாவது கருத்தில் விசேஷமாக நம்மை முழுமையாக விட்டு கொடுப்போம். இது தாயுடைய மூன்றாவது ஜெபம். எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும். நாங்கள் செய்கிற குற்றங்கள், நாங்கள் செய்கிற பாவங்கள் எங்களுக்கு நரகத்தை பெற்றுத்தரும். கோபத்தோடு இருந்தாலோ, வெறுப்பு வைரகத்தோடு வாழ்ந்தாலோ, அல்லது திருச்சபைக்கு எதிராகவே நாங்கள் சிந்தித்தாலோ, செயல்பட்டாலோ,
அல்லது பலவிதமான செய்வினைகள் மந்திரவாதிகளை தேடி போவதோ இதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நரகத்தை பெற்றுத் தருகிறது. இதோ பிறரின் அன்புக்கு எதிராக நாங்கள் செய்கிற ஒரு காரியங்கள், சிந்தித்த ஒரு காரியங்கள், அது எல்லாமே இருப்போகிறது. மற்றவருடைய பலவீனங்களை பயன்படுத்துகிற சமயத்தில் மற்றவர்களை பாவத்துக்கு விழ புரிவது, இதெல்லாமே எங்களுக்கு நரகத்தை பெற்று தருகின்றன. மரியாள் சொல்கிற வார்த்தை, இதோ மன்றாடுங்கள், அந்த நரகம் வராமல் இருக்கபடி நீங்கள் ஜெபியுங்கள் என்று. இறைசனை இறக்கத்தக்க மன்றாடுவோம். தெய்வமே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்து அறியாமலோ, புரிந்து புரியாமலோ சில எல்லா குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஓடி வருகின்றோம். எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு நரகத்தை பெற்றுத்தராமல் உம்முடைய இரக்கத்தை பெற்றுத்தர வண்ணமாக கெஞ்சி கேட்கின்றோம். மன்னிப்பு கேட்டு ஓடி வருகின்றோம். எங்கள் மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இந்த 3வது ரகசியத்தை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4ம் 5ம் பாடலாக நாம் பாடி ஜெபிப்போம். இந்த 4வது நாம் பார்க்கின்றோம், இதோ எல்லோரையும் விண்ணுலக பாதையில் சேர்க்க வேண்டும். நான் இருக்கின்றேன். மரியாள் சொல்கிற வார்த்தை, மக்களே, என் மகன் இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கின்றார், வாருங்கள், அவர்தான் அந்த வழி என்று சொல்லிக்கொண்டு நம்மை இயேசுவிடத்தில் கொண்டு போகிற தாய். அந்த இந்த இரக்கத்தை ஜெபத்தை பாடலாக தாயுடன் இணைந்து கொண்டு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும்
ரகசியத்தில் விசேஷமாக மன்றாடுவோம். இந்த மரியாளுடைய கடைசி ஜெபமானது. இதோ எல்லோரையும் விண்ணுலக பாதையில் சேர்த்துள்ளோம். உம்முடைய இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இருமுடைய இரக்கத்திற்காக வேண்டுகிறவர்கள் எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். யார் அந்த தகுதியுள்ளவர்கள்? பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தாங்கள் பாவத்தில் இருக்கிறோமே என்று உணர்வே இல்லாமல் வாழ்கின்றவர்கள். இருமுடைய இரக்கத்திற்காக மன்றாட ஜெபிப்போம். ஆண்டவரே, இது எத்தனையோ பேர் உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அடுத்தவன் கெடுதல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய இரக்கத்தை அவர்கள் பெருமண்ணமாக நாங்கள் எங்களே பலியாக்குகின்றோம். இயேசுவே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு எல்லா மக்களுக்காக ஒப்பு கொடுத்து உரத்த குரல் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாத
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கம், குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனிதருக்குமுடைய பெட்டகம், எம்மை கருணைக்கண் நோக்கி எம்மை கருணை கொண்டு உம் இரக்கத்தை உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். மீது மிகுதியாக துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விட மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் உம் அன்பும் இரக்கமும் இரக்கமும் ஆகும். ஆகும். ஆமென். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். உங்கள் இரு கரங்களையும் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்த்து நில்லுங்கள். இருவர் இரண்டு பேரில் என்றால் 3 பேராக நின்று கொள்ளுங்கள். உங்களுடைய இடது கரத்தை உங்கள் நெஞ்சோடு சேர்த்து வைத்து வலது கரத்தை உங்கள் அருகில் இருக்கிற நபரின் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி முன்னாடி வாங்க, இந்த பக்கம் வா. உங்கள் இடது கரத்தை உங்கள் நெஞ்சோடு சேர்த்து வலது கரத்தை அருகில் இருக்கிற நபரின் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிய கொள்ளுங்கள். தெய்வத்துடைய அபிஷேகத்தை பெறுவதற்காக முழுமையாக விட்டுக் கொடுப்போம். வானம் திறந்து என்ற அபிஷேக பாடல் பாடுகிற சமயத்தில் தெய்வ நீத்தாமை எங்கள் மத்தியில் கடந்து வாரும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் இது எங்களுக்கு நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் ஜெபிங்கள். என்னோடு சேர்ந்து உரத்த குரலில் ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே, வாக்குறுதியான வாக்குறுதியான தூய ஆவியை தூய ஆவியை எங்கள் மேல் பொழிந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவின் அபிஷேகத்தினால் எங்களை வழி நடத்துகிறவரே, நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, யோர்தான் அனுபவத்தை எங்களுக்கு நீ தாரு. யோர்தான் அனுபவத்தை எங்களுக்கு நீ தந்தருளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். உயர்த்தி கட்டி வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. தாழ்த்தி வெண்புற போல இறங்கி வர வேண்டும்.
தெய்வமே உடைய இரக்கத்தை மேல் பொழி மனு சொல்லிக்கொண்டு தாகத்தோடு உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். உயர்த்தி தட்டி யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. தாழ்த்தி திறந்தும் வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். நோய்கள், தடைகள், காயங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும், பந்தனைகள் நீங்கி போகட்டும், கட்டுகள் நீங்கி போகட்டும், சாப கட்டுகள் நீங்கி போகட்டும். தெய்வமே தெய்வீக சக்தி இப்ப நீ கடந்து வரட்டும். இங்க இருக்கிற ஓரோ மகனும் மகளுக்கும் விடுதலையும் சௌக்கியத்தை நீ தானே கொடுத்தலும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகள், எல்லா நோய்கள் இப்போது நீங்கி போகட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். உயர்த்தி தட்டி யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. தாழ்த்தி வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், கண்களை தேவ மூடிக்கொண்டு வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், ஸ்துதியுங்கள், ஸ்துதியுங்கள். தேவ வல்லமை தர வேண்டும், 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 தேவ வல்லமை தர வேண்டும். குரல் எழுப்பி ஸ்துதியுங்கள். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறுத்தாதே ஸ்துதியுங்கள், ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கிடைக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். பயத்தில் இருக்கிற எல்லா வேதனை நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. முழங்கால் வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தால் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இருவருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். பலரும் இயேசுவின் நாமத்தை உரத்த குரலில் நீங்கள் கூவி அழைத்திருக்கின்றீர்கள். அவ்வாறு ஆத்மார்த்தமாக நீங்கள் கூவி அழைத்த காரணத்தினால் பலருக்கும் தெய்வம் விடுதலையும் சௌக்கியத்தையும் தெய்வம் அங்கு கொடுத்திருக்கின்றார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் ஏதோ கரண்ட் பாஸ் அவர் போல் ஒரு அனுபவம் பெற்றிருக்கிறார்கள். அதன் வழியாக எல்லா வேதனைகளிலிருந்து, அந்த பாடி பெயின்லேருந்து அவர்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். கரங்களை தட்டி நன்றி செய்து கொள்ளுவோம். பிரஸ்ட் கட்டியிலிருந்து நெஞ்சில் ஒரு கட்டி, பிரஸ்ட் கட்டி, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதித்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செய்து கொள்ளுவோம். 3 தம்பதிகளுக்கு தெய்வம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செய்து கொள்ளுவோம்.
மூச்சு திணறல் ஏற்படும், சுவாச முட்டை ஏற்படுகிறது, அவர்கள் ஆஸ்மா ப்ராப்ளம், அதிலிருந்து இதை விடுதலை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். நன்றி. தலைமுடி கொட்டி கொண்டிருக்கும் அந்த நிலையிலிருந்து இதை விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். நன்றி நன்றி ஆண்டவரே. கை அந்த ஷோல்டரில் டிஸ்லோகேட் ஆகி கொண்டிருக்கிறார், கை உயர்த்த முடியாது, உயர்த்தும் சில டைம் வேதனை எல்லாம் இருக்க டிஸ்லோகேஷன், அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நரிசித்துக் கொள்ளுவோம். தோல் வியாதியிலிருந்து தெய்வம் ஒரு நபருக்கு சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நரிசித்துக் கொள்ளுவோம். யூட்டிரஸ் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். முழங்கால் வருத்தங்கள், நல்ல வேதனை உண்டு, அதே சமயம் நடக்கவும் முடியாது, அதெல்லாம் அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். வெளிநாடு போவதற்காக முயற்சி எடுத்திருக்கிறார்கள், 3 வருஷமாக முயற்சி எடுத்துக்கிறார்கள். இதோ தெய்வம் அந்த தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு வெளிநாடு போகிற கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நினைத்துக் கொள்வோம். கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இதோ தெய்வம் அவர்களை ஒன்றிணைக்கின்றார். அன்னை மரியாளுடைய பரிந்துரை அங்கு சக்தியோடு அங்கு இருக்கிறது காண்கின்றோம். கரங்களை தட்டி நினைத்துக் கொள்வோம். வீட்டில் ஏதோ செய்வினை வைத்திருக்கிறார்கள் என்று பயத்தில் இருக்கிறார்கள். மரியாள் சொல்ற வார்த்தை, நான் அங்கு இருக்கின்றேன், அங்கு எதுவும் கிடையாது, நீ ஜெபமாலை ஜெபித்தாலே போதும், நான் உங்களை வழி நடத்துவேன் என்று இது தாய் அந்த குடும்பத்துக்கு சொல்ற வார்த்தைகள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம் அனைவரும் முழந்தாள் வைத்துக் கொண்டு இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மாண்புயர் ஆண்டவரே, பல நன்மைகளை நீ தந்து கொண்டிருக்கின்றீரே, தடைகளை எடுத்து மாற்றி கொண்டு இருக்கின்றீரே, என்னுடைய எதிர்காலத்தை நீ தம்மை பலப்படுத்தி கொண்டு வருகின்றீரே, நன்றி அன்னையே என்று சொல்லிக்கொண்டு தாய் வழியாக இறை ஆசிரை இப்போது நாம் பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து பாடி ஜெபிப்போம். மாண்புயர் மாண்புயரே வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்